அவசியம். எங்களை மிக அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவை, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலையில் இயற்கையின் சூழ்நிலைகள் அனுகூலமாக இருந்து இவ்வளோ பேர் நம்முடைய சமூகத்தில் கூடி வரக்கூடிய கிருபையை கட்டளையிட்டீரே, நமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நல்ல சூழ்நிலை இருந்தும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதபடி யாராவது வீடுகளில் இருப்பார்கள் என்றால் நீர் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விடுமுறை காலங்களில் பிள்ளைகள் பெற்றாரிடத்தில் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய வாலிப தங்கச்சிமார் அவருடைய பிரயாணங்களில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. அவர்களை பத்திரமாக கொண்டு வந்து பெற்றார் மத்தியில் செலவிட நேரங்களை ஆசீர்வதிக்கிறீர், ஸ்தோத்திரம். திரும்பி போகிற பிரயாணத்துக்காகவும் அவருடைய படிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிய பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று உமது வேதத்தில் படிக்கிற ஆண்டவரே, அவர்களுக்கு இப்படி நினைக்கத்தக்கதான சூழ்நிலை உண்டு. நல்ல பெற்றார்கள், சபை இருக்கிறது, உபதேசம் கேட்கிறார்கள். விளங்கின காரியங்களை பிந்தி போடாதபடி அந்த தங்கச்சிமாரை தம்பிமாரை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தம்பி கிறிஸ்டபர் குடும்பமாக பிள்ளையோடு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த தம்பி இருக்கிற இடத்துல சபைக்கும், வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற மக்களுக்கும், குடும்ப வாழ்க்கையில் மனைவிக்கும் குழந்தைக்கும் அந்த சகோதரன் பிரயோஜனமாக கிருபையளிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏஞ்சலுக்கா ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டு காலங்கள் ஆண்டவரை ஸ்டேட்டில் வேலை செய்ய கிருபையளித்திருக்கிறீர். அந்த பிள்ளையுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நம்முடைய வேலைக்கு பிந்தி போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல் ஆளனுக்காக ஜெபம் செய்கிறோம். வெளிநாடு போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதை கத்தறிவீர். நம்முடைய வேலையில் அந்த தம்பி அங்கே போய் சேரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தார். சபைக்கு வந்திருக்கிற எல்லாரும் அது பார்த்துல படைக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவருடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியும், அவருடைய தேவைகள் நமக்கு தெரியும். அவருடைய பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுவிக்கவும் அவருடைய தேவைகளை சந்திக்கவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு நல்லவராக இருந்தரலும். சபை விருத்தி அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆண்டவர் சபையினுடைய எல்லைகள் விரிவாக இருக்கிற தடைகளிலே மாற்றி சபை விருத்தி அடையும்படி ஆச்சரியமான கருத்தை செய்துள்ளோம். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை செலுத்தினோம். அதில் குறைகள் இருந்தது, நீர் அறிவீர். ஆனால் குறைகளை பார்க்காதவர், குற்றத்தை மன்னிக்கிறவர். குறைகளை பாராது குற்றத்தை மன்னித்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எளிமையில் படைத்த காணிக்கை நம்முடைய ராஜ்யம் பரம் இருக்கென்று நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாட்களில் வேலை இல்லாதவர்கள் எத்தனை பேர் எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறீரே. வேலை செய்து சம்பாதிக்கும் பொழுது பொத்தலான பையில் போடுவது போல செலவு செய்கிற மக்கள் எத்தனை பேர். ஆனால் எங்களுக்கு புத்தியும் அறிவும் தேவகுமாரன் வந்து தந்திருக்கிறார். எதை வாங்கலாம், இதை வாங்கக்கூடாது, எதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று போதிக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களிடத்தில் உண்டு. ஆனால் நம்முடைய மக்கள் தங்களை உறுத்து இந்த காணிக்கை சம்பந்தப்பட்ட காரியத்தில் செயல்படும் பொழுது அது காணிக்கையிலோ அல்லது அடியானுடைய ஊழிய சம்பந்தப்பட்ட நிலையிலே குடும்பத்திற்கு அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை மனதில் வைத்து நித்தியத்தில் கர்த்தாவே அவர்களுக்கு பலன் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயே கொடுக்கிறவருடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்று சாட்சி சொல்ல அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, போன வாரத்திலேயே அடியான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீர் அனுமதிக்கவில்லை. செத்து பிழைத்து வந்தேன்னு நான் சொல்ல வேண்டும். ஒருவனை உயிரோடு வைக்கிறது அவர்தான், இன்னொருவனுக்கு சாகிறதை அனுமதிக்கிறது அவர்தான் என்று எங்களுக்கு தெரியும். சிலர் நினைக்கிறார்கள் செத்து போவான் என்று நினைக்கிறார்கள், அவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள். இவனுக்கு சாவு வராது என்று சொல்கிறார்கள், அவர்கள் சாகாமல் இருக்கிறார்கள். இது உலகத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவருக்கு எல்லாம் முடியும், எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. பரம அதிகாரியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஜீவனத்துக்கு அதிகாரி என்று நாங்கள் அறிவோம். எங்களுடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியும் எங்களுடைய ஜீவனை தமது கரத்தில் வைத்திருக்கிற பரலோகத்தின் தேவன். அவரை நானும் மகிமைப்படுத்தட்டும், குடும்பமாக மகிமைப்படுத்தட்டும், எங்களுடைய எல்லா விசுவாச குடும்பங்களும் மகிமைப்படுத்தட்டும். ஏன் எங்களுடைய வாலிப தம்பி தங்கச்சிமார் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும் மக்களாக நேர்களை ஆசிரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரலாம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். குஞ்சுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த வசனத்தில் விருதாவான காரியம் என்ன, விருதா அற்ற காரியம் என்ன என்று
தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா. அது நம்முடைய மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, பிற மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, ரட்சிப்புக்காக குன்றுகளையும் மலைகளையும் நம்பினா விருதா. ஆங்கில வசன பைபிளில் வெயின், பிரயோஜனமற்றது என்ற நிலைமையில் போடப்பட்டிருக்குது. ஆனால் விருதாவ அற்ற காரியம் எது என்று சொன்னால், அதே வசனத்தில் இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. அப்போ இதே வசனத்தில் விருதா என்ற காரியத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, விருதா அல்லாத காரியத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருக்கிறது என்பது விருதா அற்ற காரியம். இந்த வசனத்தை தலைப்பு வசனமாக கொண்டு இந்த காலையில் உங்களோடு கூட சேர்ந்து விருதா அதே சமயத்தில் விருதா அல்லாத காரியங்கள் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். விருதா அதே சமயத்தில் விருதா அல்லாத காரியங்கள். விருதா என்று சொன்னால் என்ன? இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் அந்த வேலை எஜமான் சொல்கிறாரு, நீ செய்த வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஐயோ, இவ்வளோ நேரம் வேலை செய்து அது விருதாக போச்சே. விருதா என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட், ஒன்றுமில்லை என்ற கருத்து கூட அதற்கு உண்டு. இப்போ கேள்வி இதுதான், உங்களுக்கு விருதாவான காரியம் வேணுமா அல்லது விருதா அற்ற காரியம் வேணுமா? அதைத்தான் நான் இந்த காலையில் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது முகவுரையாக, விருதாவான காரியம் என்று பைபிளில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் அறிந்துகிறது நல்லது. அது வேதம் சொல்லுகிறதுனால அது விருதா தான், அது விருதா அல்ல என்று நாம் நிரூபிக்க முடியாது. எதெல்லாம் விருதா தெரியுமா? சங்கீதம் 2 1 வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஜனங்கள் கொந்தளித்து ராஜ்யங்கள் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக செயல்படுறாங்களே, அது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போன 2000 வருஷ கால சரித்திரத்தில் அப்படி அந்த வசனத்தின்படியே ராஜாக்கள் அதிபதிகள் எழும்பியிருக்கிறாங்க. கடைசியில் அது விருதாவாக தான் போச்சு. சங்கீதம் 39:6 நாம் பார்த்தால், ஆஸ்தியை சேர்ப்பது விருதா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்தி நல்லது, அது உபயோகப்படுத்தலாம், ஆனால் அதில் சேர்த்து வைக்கிற காரியம் என்று சொல்லுகிறது விருதா என்று பைபிளில் சொல்லியிருக்கிறது. அடுத்து 127 சங்கீதம் முதல் 3 வசனத்தை பார்த்தால், அதாவது கட்டுவது விருதா, கர்த்தர் இல்லாமல் கட்டுகிறது. அப்புறம் கர்த்தர் பாதுகாக்கிறார் என்ற சத்தியத்தை விட்டு போட்டு எங்களால் பாதுகாக்க முடியும் என்று சொல்கிறாங்களே, காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து அப்போது சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்களே, அது கூட விருதா என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 46 அதிகாரம் 11 வசனத்தில், ஆண்டவரை விட்டுவிட்டு ஆரோக்கியநாதரை விட்டுவிட்டு அவங்க திரளான ஔஷதங்களை அவங்க கூட்டுறாங்க. அந்த திரளான ஔஷதங்களை கூட்டுறது கூட விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 2 அதிகாரம் 13 வசனத்தில், ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைக்கிறார்களே, அது கூட விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள், ஒரு சென்ட் விலை லட்சக்கணக்கில் தான் சொல்கிறாங்க. அவங்க இதெல்லாம் நினைக்கிறது சதா காலம் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்கினிக்கு இரையாக அதெல்லாம் போயிடும், ஆண்டவர் உலகத்தை அக்கினியை அழிக்கும்போது. அப்புறம் என்ன வாசிக்கிறோம், ஆபகுக்கு 2 அதிகாரம் 13 வசனத்தில் தான் அக்கினிக்கு இரையாக உழைக்கிற காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 3 அதிகாரம் 23 வசனத்தில் சொல்லும் பொழுது, திரளான மலைகளையும் குன்றுகளையும் நம்புகிறது விருதா என்று சொன்னால், மதமும் மத காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் பார்த்தீங்களா? நம்முடைய மார்க்கத்திலும் அப்படி மதத்திலும் மத காரியத்திலும் ஈடுபடுறாங்க, புற மதத்திலும் மத காரியத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் அது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, பைபிளில் விருதா என்று சொல்லுகிற காரியம் ஆண்டவருக்கு எதிராக உலகமே திரண்டாலும் சரி, அது விருதாவான காரியம்.
அப்புறம் ஐஸ்வர்யத்தை எவ்வளோ சேர்த்தாலும் சரி, மணலை போல சேர்த்தாலும் சரி, அது விருதாவான காரியம். கர்த்தர் இல்லாதபடி கட்டுகிற காரியம், கர்த்தருடைய பாதுகாப்பை நம்பாதபடி தாங்களே பாதுகாக்கிற காரியம், ஆகாரத்திற்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்து, நேரத்துக்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்றாங்களே, அது விருதாவான காரியம். ஆண்டவரை விட்டு விட்டு வியாதிகள் வரும்போது திரளான அவுழ்தங்களை கூட்டுகிறார்களே, அது விருதா. அதோடு அக்கினிக்கு இரையாக உழைக்கிறார்களே, அதை யாரும் தடுக்க முடியாது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே சாவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது கூட விருதா. நீங்கள் விடிய விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் சரி, நாங்கள் மதத்தையும் மத காரியத்தையும் விட மாட்டோம் என்று புறஜாதி மக்கள் மாத்திரமல்ல, நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற ஆட்கள் கூட செயல்படுகிறார்கள், அது கூட விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது விருதாவா இல்லை என்று நீங்கள் போய் இறங்கி கண்டுபிடிக்க வேண்டாம். அப்புறம் நீங்கள் விருதாவாக போனாலும் போயிடுவீங்க. பைபிளில் சொன்ன காரியம் சத்தியம் என்பதை அப்படி ஏற்றுக்கொண்டா போதும். சரி, இனி விருதா அல்லாத காரியங்கள் என்ன, அதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த விருதா அல்ல என்று பைபிளில் சொல்லப்பட்டால் அந்த காரியத்தை செய்கிறதற்கு முழு மூச்சுடனே செயல்பட வேணும். விருதா அல்லாத காரியத்துக்கு, விருதாவான காரியத்துக்கு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த உலகத்திலையும் பயங்கரமான நஷ்டம். இன்னொன்று, பரலோகத்தை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஏனென்றால் விருதாவான காரியத்துக்காக நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் பிரியாத்தையும் செலவுப்பட்டீங்களா, அது என்னத்துக்கு உதவும்? ஆனால் விருதா அற்ற காரியம் என்று பைபிள் சொல்லியிருக்கிற காரியத்திற்கு அது விருதா இல்லை என்று பரிசுத்தாய் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் முழு மூச்சுடனே அதற்காக செயல்பட வேண்டும். அதில் 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதில் முதல் குறிப்பு என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. அப்போ கர்த்தரை தேடுகிற காரியம் என்று சொல்லுகிறது. யாருடைய வாழ்க்கையிலும் அது விருதாவல்லாத ஒரு காரியம். நீங்கள் கர்த்தரை தேடினீங்களா? விசுவாசிகளை பார்த்து அப்படி கேட்கலாமான்னு கேட்டால் நான் அப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறேன். விசுவாசிகளே கர்த்தரை தேடுகிறது அவசியம் என்று சொன்னால், இன்னும் விசுவாசியாகாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டாமா? பைபிள் சொல்லுகிறது, இந்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவன், நீங்கள் என்னை முழு இருதயத்தோடு தேடுவீர்கள் என்றால், எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் தேடும்போது என்னை கண்டுபிடிப்பீர்கள். சும்மா தேடக்கூடாது, அறகுற மனசோட கூட தேடக்கூடாது. ஒரு தேவன் இருந்தால், அந்த தேவன் நமக்கு தேவை என்றால், மரணத்துக்கு பின்னால் அந்த தேவனிடத்தில் நாம் போக வேண்டும் என்ற அவசரம் இருந்தால், அந்த தேவனை முழு இருதயத்தோடு தேடினால்தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை, அவர் உங்களுடைய சொந்தமாகவில்லை என்று கேட்டால் உங்களுக்கு முழு இதயத்தோடு தேட ஆசை இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காரியம் அதல்ல. விசுவாசிகளாக மாற்றப்பட்டவங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை விருதாவாக தேடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லலையே உங்கள் சந்ததிக்கு. அப்போ சந்ததியில் இருக்கிற எல்லாரையும் என்ன தேடுங்க, தேடுகிறது விருதாவற்ற காரியம் என்று சொல்கிறார். சங்கீதம் 27:8 நீங்கள் வாசித்தால், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, கர்த்தாவே உமது முகத்தை தேடுவேன் என்றேன் என்று அங்கே சொன்னதாக பார்க்கிறோம். தாவீது இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை உமது முகத்தை தேடுவேன் என்று என் ஆத்துமா சொல்லிற்று. அப்போ விசுவாசியாக மாறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆண்டோடைய ஆலோசனையை உடனே கேட்டு கீழ்ப்படிவாங்க. அப்போது கர்த்தரை தேடுகிறது விருதாவற்ற காரியம், அவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடினவர்கள் உண்டா? விசுவாசிகளாக இருந்தும் கர்த்தரை தேடி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 34:4 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன். யாரு? தாவீது ராஜா. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை விட 5 மடங்கு ஐஸ்வர்யத்தை வைத்து ராஜ பரிபாலனை செய்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ராஜா தோன்றுறது கிடையாது. அவர் தான் சொல்லுகிறார்,
நான் கர்த்தரை தேடினேன். இது முதலாவது அவர் தேடின தேட்டம் அல்ல. அவர் விசுவாசியாகி எத்தனையோ வருடங்கள் ஆயிற்று. மனைவிகள், பிள்ளைகள், அரசியலில் பொறுப்பு, மார்க்கத்தில் பொறுப்பு வந்துருச்சு. ஆனால் எதெல்லாம் இருக்கட்டுமே, கர்த்தரை தேடுகிற காரியம் விரதா அல்லவே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் புறஜாதி மக்களுக்கு சொல்லலையே, யாக்கோப்பின் சந்ததிக்குத்தானே சொன்னார். நான் யாக்கோப்பின் சந்ததியை சேர்ந்தவன் தானே என்று சொல்லி அவர் தேடினதாக நான் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பாருங்க. பிரச்சனை வராமல் இருந்தால் யோசபாத்தோ இஸ்ரவேல் ஜனங்களை தேட மாட்டாங்க, யூதா ஜனங்களோ. ஆனால் பிரச்சனை வந்து மோதிற்று. அது என்னவென்றால் இவர்களை விட எத்தனையோ மடங்கு அதிகமான இராணுவ பலத்தோட எதிரிகள் வந்துட்டாங்க. இப்படி சொல்லலாமா ஒரு தேவனுடைய மனுஷன்? எங்களுக்கு நிற்க பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மைன்னு சொல்றது எப்போதுமே நல்லதுங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க? ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடுவோம் என்று உபவாசம் பண்ணி கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்தது? போய் ஜெயித்தார்கள். இவங்க ஜெயிக்கல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே வந்து அவர்களுக்கு பெரிய வெற்றியை தந்தார். முழுசும் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து யுத்தத்துக்கு போறாங்க, சந்தோஷத்தோட போனாங்கன்னு சொல்லிதான் பைபிள் எழுதி. அப்ப கர்த்தரை தேடின அதாவது யோசபாத்தும் யூதா ஜனங்களும். அதோட தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், தானியேலோட நாம் ஒப்பிட முடியுமா? தாவீதோட நாம் ஒப்பிட முடியுமா? யோசபாத்தோட ஒப்பிட முடியுமா? யூதா ஜனங்களோட ஒப்பிட முடியுமா? புதிய ஏற்பாட்டின் மனவாட்டி சபையினுடைய அங்கத்தினு சொல்றான், அவங்களோட ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யலை. பிரசங்கத்து மேல பிரசங்கத்தை கேட்டோம் அப்படி சொல்லலாம். ஆனால் தானியேல் என்ன பண்றாரு பார்த்தீங்களா? அவர் தேவனை தேட ஆரம்பித்த போது ஒரு பாதிப்பும் இல்லாம, அப்படியா? அப்படி தேட முடியுமா? ஒரு பாதிப்பு இல்லாம தான் யோசபாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை தேடி நாங்களே சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டு நாங்கள் என்னத்தை சாதிச்சோம்? இங்கே பாருங்க, தானியேல் அவனுடைய அரமனைக்குள்ள போகும்போது அவன் நல்ல வஸ்திரத்தை உடுத்தி தான் உள்ள போக முடியும், வாசன திரவியங்களை உபயோகிச்சு தான் அரமனைக்குள்ள போக முடியும். ஆனால் இப்பொழுது அது ஒன்று வேண்டாம் என்று சொல்லி ரெட்டெடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசித்து தேவனை நோக்கி தேட ஆரம்பித்ததாக அந்த பைபிள் வசனம் சொல்லுது. அப்போ தேவனை தேடுகிற காரியம் விருதாவான காரியம் அல்ல. எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, விருதாவாக நான் இஸ்ரவேல் ஜனங்களே சந்ததியார நீங்கள் என்னை தேடுங்கள் நான் சொல்லலை. நான் நல்லா யோசித்தான் சொல்றேன். இது விருதாவற்ற காரியம், நாட் இன் வெயின், இது உபயமான காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேட சொன்ன போது இவங்க தேடின்னு தான் நான் ஒரு சில காரியத்தை தான் சொன்னேன். நிறைய பேர் தேவனை தேடி இருக்கிறாங்க. சரி, தேடுகிறதுனால நன்மை இல்லையா? அதாவது விருதாமான காரியத்துக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அது விருதா தான். ஆனால் விருதா அற்ற காரியம் என்று சொல்லும் பொழுது நாம் கர்த்தரை தேடுகிற காரியம் விருதாவல் என்று சொல்லி அதை தேடினால் அதனால பலன் இல்லையா? சங்கீதம் 34:4 வாசிக்கும் போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். தாவீது தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தரை தேடுறதுக்கு 1000 சாக்கு சொல்லி தேடாம விட்டார்னு வைங்க, அது நொண்டி சாக்கு, அது பரலோகத்தின் தேவனிடத்தில் செல்லுபடி ஆகாது. ஆனால் அப்படி ஒன்று சொல்லாமல் தேட ஆரம்பிச்சதுனால எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விட்டாருன்னு சொன்னால் ஒருவனுக்கு பயம் வந்தால் என்ன நடக்கும்? சீசர்கள் பயத்தினால அலறினார்கள், முழு ஆழ்த்தன்மையும் பாதிக்கும். அதோடு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், பயம் வேதனை உள்ளது. பயம் உள்ளவன் பயத்தில் பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தலும்னா, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. வேதனையோடு எதுக்கு வாழ்றீங்க? அப்போ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு குறுக்கு வழி ஒன்றும் கிடையாது. விருதாவான காரியத்தில் அடியோட விட்டு விருதா அல்லாத காரியத்தை நீங்க தேடினா பயம் நீங்கும். அதோடு இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில அவங்க அப்படியெல்லாம் அறிக்கை செய்தவங்க கடைசியில வெற்றி, அதாவது சத்துருக்களை ஓட துரத்தி அவங்களிடத்துல இருந்து இருக்கிற எல்லா பொருளையும் அபகரித்து கொண்டு வந்து கடைசியில தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போறாங்களே. வெற்றிக்கு மேல வெற்றி எப்படி கிடைச்சது?
தேவனை தேடவில்லை என்றால் தோல்விக்கு மேலே தோல்வி. எது செய்தாலும் ஒன்று சிட்டி வராது. ஆனால் நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், வெற்றி மேலே வெற்றி பெறலாம். அதான் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது எங்களை எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணி என்று பவுலப்போஸ்தலன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் தானியேல் ஆண்டவரை தேடியதுனால ஏற்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவர் விண்ணப்பங்களினால தேவனை தேட ஆரம்பித்த உடனே வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே பரலோகத்திலிருந்து காபிரியேல் தூதன் பறந்து வரான். வரும்பொழுது உனக்கு அறிவு உணர்த்தும்படிக்கு நான் பரலோகத்திலிருந்து வந்தேன். என்ன அவர் என்ன அறிவில்லாதவரா? பெரிய ஞானிங்க. ஆனா அந்த ஞானத்தை வைத்து எதிர்காலத்தில் நடக்க போற காரியத்திலெல்லாம் அவர் அறிந்து கொள்ள முடியுமா? அதனால அது நான் அறிந்து கொள்ள வேண்டுமே. என்னுடைய சொந்த ஜலமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போற காலத்துல பயங்கர சம்பவம் நடக்கிறதாக வேதத்துல சொல்லப்பட்டு எனக்கு தரிசனத்துல காண்பிக்கப்பட்ட அதனுடைய பொருள் எனக்கு விளங்குனா. நான் ஒன்றும் மெத்த படிச்ச மேதாவி அல்ல. அப்படி சொன்ன பொழுது அறிவு உணர்த்துறதுக்காக அறிவு உணர்த்தப்பட்டது மறைவான காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட வரலாறு பைபிளை படிக்கிறமே. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு அநேக காரியங்கள் பைபிளில் மூடலாத்தான் இருக்கு, ஒன்றும் வெளிப்படுத்தல இல்லை. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய வசனம் எல்லாம் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தத்தை போல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க தேவனை தேடலை, அதனால உங்களுக்கு பைபிள் விளங்கலை. அப்போ தேவனை தேடினால் பலன் இல்லையா? பலன் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னது ஆரம்ப மலை பிரசங்கத்துல முதலாவது. அதுக்கு முந்தி நீங்க எதையும் தேடக்கூடாது, தேடிட்டு நன்மை கிடைக்கணும் எதிர்பார்க்க கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கொடுக்கப்படும் என்ற ஆண்டவர் முடிக்கலையே. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எசேக்கியா ராஜா 15 வருஷம் கேட்கறதுக்கு ஏதாவது நியாயம் உண்டா? வீட்டை ஒழுங்குபடுத்தாத அந்த பரிசுத்தவான், அந்த விசுவாசி, அந்த நம்பிக்கை உள்ளவன். ஆனால் ஆண்டவர் 15 வருடம் கூட்டி கொடுத்தார் அல்லவா? அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. கூட வேண்டான்னு சொல்ற உலகத்துல யாராவது இருப்பாங்களா? அப்படி வேண்டான்னு சொன்னா பைத்தியக்காரனத்தான் இருப்பேன். கூட வேணுங்க இந்த உலகத்துல குடும்பம் நடத்துறதுக்கு. இப்போ விலைவாசிகள் ஏறி போயிட்டு இருக்குது, இனி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கூடுதலான நன்மை தரணுமல்ல? அப்போத்தானே நம்ம யார்கிட்ட கையேந்த வேண்டிய அவசரம் ஏற்படாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். தேடவில்லை என்றால் தேடுகிற காரியம் விருதா அல்ல அப்படின்னு பைபிளில் சொல்லியிருந்தாலும் நாம் மந்த புத்தி உள்ளவர்களாக அல்லது அசட்டுத்தனமாக துணிகரமாக ஆண்டவரை தேடாமல் இருக்கலாமா? தேடாமல் இருந்தா 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க உசியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே உள்ள ராஜாவை பற்றி நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆகாஸ் ராஜா. ஆகாஸ் உசியாவில் ஆகாஸ் ராஜா. அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் 16-12 2 நாளாகமும் 16-12. ஆசா ராஜா அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய வியாதியில பரிகாரிகளையே தேடினான். கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான் ஆசா ராஜா. அப்படி தேடுவானா? நம்ம யோசிக்க முடியுதா? அந்த ஆசா ராஜாவை பற்றி நீங்க அவனுடைய சரித்திரத்தை படிச்சா, இன்றைக்கு இத்தனை வருட ஊழியத்தில் இருக்கிறேன், கர்த்தர் அதிசயமா என்னை நடத்தி வருகிறார், நான் யாரை சார்ந்து கொண்டவன் அல்ல, என்னை கர்த்தர் நடத்துகிற விதங்களை சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சில சமயத்தில் உட்கார்ந்து அழுகணும். அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆசா ராஜாவோட நான் ஒப்பிடவே மாட்டேன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய செயலால் ஒரு பாட்டே வந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ சபையில் அறியப்பட்ட ஒரு பாட்டாக இருக்கிறது, லேசான காரியம், கர்த்தருக்கு லேசான காரியம் என்ற ஒரு பாடல் வந்திருக்குது. ஒரு எதிரி ராஜா வந்தபோது கர்த்தரை சார்ந்து கொண்டு ஜெயம் பெற்றான். அடுத்து உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்ட போது எதிரி ராஜாவை வரவழைத்து உள்நாட்டு பிரச்சனை அடக்க பார்த்தான். அதான் பைபிள் சரித்திரத்தில் நடந்தது. கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை, உலகியரை சார்ந்து கொண்டான். அப்போ ஆண்டவருடைய வழி விட்டு விலகினான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவனை சரியான வழி கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலாம்? அவனுக்கு காலில் ஒரு வீக்கம் கண்டு, அந்த வியாதி தச்சையில் வரலங்க, ஆண்டவர் அந்த வீக்கத்தை அனுப்புனார். ஜாக்கிரதை, ஆண்டவருடைய வழி விட்டு விலகிறவங்களே, உலகத்தை சார்ந்து கொள்றவங்களே, பைபிளை பார்த்து பயந்து எச்சரிக்கையா இருங்க. அந்த வீக்கம் மிகவும் உக்கிரகமாகி ஐயோ அந்த வலியை அவருக்கு தான் தெரியும். கடைசியில் அப்படியே செத்தும் போனார்.
பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமான வியாதிகள் இருந்தெல்லாம் மனுஷருக்கு சுகம் கொடுக்கிறார். 38 வருஷம் வியாதி அவருடைய பார்வையில் நிமிஷத்தில் மாறும். 12 வருட பெரும்பாடு இல்லை அந்த நிலைமை ஒரு நிமிடத்தில் மாறும். ஆனால் ஆசாராஜாவுடைய நிலைமையை பரிதாபம் பார்த்தீங்களா? அவன் கர்த்தரை தேடவில்லையே. நீங்கள் கர்த்தரை தேடாமல் உலகத்தில் வாழணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்க, நல்லது. பாருங்க, நான் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி இருக்கும்போது ஒன்று சளி தொந்தரவினால இந்த நெஞ்சு முழுசும் சளி பிடிச்சி இங்கே வந்து குத்துன்னு தூங்க முடியல 2 நாள். டாக்டர் இடத்துல போனவுடனே டாக்டர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு வலியை கண்ட்ரோல் பண்ணணும்னா சளியை கண்ட்ரோல் பண்ணணும். 3-4 நாள் நீங்கள் படுத்துருக்கணும். ஹெவியாக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஹெவியாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். சும்மா ஊசி 4 மணி நேரத்துக்கு ஊசி போட்டுக்கிட்டே இருக்க 5-6 ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வாய்க்குள்ள வச்சுட்டு ஆவி பிடிக்க வைக்கிறாங்க. எப்படியோ அது சோகமாச்சு. சோத்திரம். 8-10 வருஷ காலமாக அந்த வியாதி நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். தும்முவேன், நெஞ்சே வலிக்கும், எத்தனையோ கர்ச்சீஃப் நனையும். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார். சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு நடந்த காரியம்னா இந்த ஊசியும் இந்த ஆவி பிடிச்ச காரியம் போய் எனக்கு அதாவது யூரினும் மலமும் போகாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு 8 மணி நேரம் புழுவான் துடிச்சேன். சரீரமே இயங்க மாட்டேங்குன்னு சொல்லுது. ஆண்டவர் அற்புதமாய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போன போது ஆண்டவர் அருமையாக காரியங்களை செய்தார். அப்போ நான் இதெல்லாம் வரும் நினைச்சேன்னா, நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறேன். ஆண்டவருக்காக உலகத்தில் வைராக்கியம் வளரணும் நான் வாசியோடு இருக்கேன். இது வரைக்கும் பொருளாதாரம் இருக்கல, மனுஷனை பெரியப்படுத்த ஒரு வாழ்க்கையை செய்ததும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில். எனக்கே இது நடக்குது. நீங்கள் ஆண்டவர் தேடாமல் இருந்துட்டு முரட்டு தைரியமாக இருக்கிறீங்களா? அந்த கிபியோனியர் தங்கள் மேலே யுத்தம் கட்டுவதில்லை என்று சொல்லி அப்படியே நின்றாங்களா? கட்டலையா? கிபியோனியரை இஸ்ரவேல் ஜனங்க சங்காரம் பண்ணாங்க. 600 பேர் தான் தப்பிச்சாங்க. 600 பேர் கடைசியில் இறக்கப்பட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்தாங்க. பைபிள் சரித்திரம் வரும். அப்போ ஆண்டவரை தேடுகிற காரியம் என்று சொல்லுகிறது. தேடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவரை தேடாமல் இருந்தால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? எரேமியா 46 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லப்பட்டபடி திரளான ஔஷதங்களை கூட்டுகிறது விருதா, ஆரோக்கியம் உனக்கு உண்டாகாது, போ ஆரோக்கியம் இல்லை சாவு அப்படின்னு சொல்லி ஆரோக்கியநாதனே சொல்றதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, தேவனை தேடவில்லை என்றால் சங்கீதம் 69:32 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே என்ன எழுதியிருக்கிறது? தேவனை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் வாழும் என்று எழுதி. நீங்க தேவனை தேடல வாழவே மாட்டீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், நீங்க தேவனை தேடல வாழவே மாட்டீங்க இந்த பொல்லாத உலகத்தில், பிரச்சனை நிறைந்த உலகத்தில். அதனால என்னை எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நம்முடைய முகத்தையே தேடுவேன். தாவீது தேடினார், யோசபாத்து இஸ்ரவேல் யூதா ஜனங்களை தேடினாங்க, அதேபோல தானியேல் தேடினார். ரெண்டாவது விருதாவற்ற காரியம். சங்கீதம் 73:13. சங்கீதம் 73:13. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். பாருங்கள், அங்கே சொல்லும் பொழுது சொல்ற காரியம் ஆச்சரியமா இல்லையா? நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி. இவர் சங்கீதக்காரன். இது யாருன்னு சொல்லி இந்த சொல்லப்பட்டிருக்கு 73ஆம் சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம் சொல்லியிருக்குது. ஆசாப் இந்த மாதிரி சொல்லுவாருன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் என்னுடைய இருதயத்தை விருதாவாக சுத்தம் பண்ணினேன். இப்படி ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 3ஆம் வசனத்திலிருந்து வருது. இவருக்கு இல்லாத காரியம், இவர் அறிந்த தேவனுடைய மனதில் யாரும் பெற்றிராத காரியம், அனுபவித்திராத காரியத்தை துன்மார்க்கர் அனுபவிக்கிறாங்க. இத அவரும் பார்க்கிறாரு. இதை பார்க்கக்கூடிய நிலைமையில் அங்கே நிறைய பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது மனுஷர் வருத்தத்தில் அவங்க அகப்படுறதே கிடையாது. அவங்களுக்கு மரண பரிந்து இடுக்கனே கிடையாது. விரும்புவதிலும் அதிகமாக நடந்து இருக்கிறது. நல்லா இருக்க வேண்டியதானே? இவர்கள் என்றைக்கும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுறாங்க, சீர்கட்டு போகிறாங்க, அகந்தையா கொடுமையா இருமாப்பா பேசுகிறாங்க, வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்களுடைய நாவு பூமி இங்கு உலாகிறது. ஒன்றும் நடக்கலையே. ஆனால் நானும்
எத்தனை வியாதி, எத்தனை பண கஷ்டம், எத்தனை உள்ள பிரச்சனையை நான் சந்திக்க வேண்டி இருக்குது. நான் சங்கீதக்காரனாக இருந்தும் கூட அப்போ நான் விருதாவாக என்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்தினேனோ அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படி சொல்லிட்டு இவ்விதமாய் பேசுவேன், 15ஆம் வசனத்தில் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளையுடைய சந்ததிக்கு துரோகியாவேன். இதுதாங்க மிச்சம். இவர் இந்த மாதிரி சொல்லி இது சரின்னு சொல்லி நினைச்சாருன்னு சொன்னா, விசுவாச சந்ததிக்கு இவரை போல முதல் துரோகி கடைசி துரோகி வேற யாரும் இருக்கவே முடியாது. இவர் இருதயத்தை விருதாவாக சுத்தம் பண்ணது விருதா அல்லவே அல்ல. அதுக்கு நான் பின்னால விளக்கம் சொல்றேன். சரி, நாம் செய்யும் பரிசுத்த வாழ்க்கை விருதா அல்ல. அதை நீங்களும் நானும் மறக்கக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கை செய்கிறது விருதாவற்ற காரியம். பரிசுத்த வாழ்க்கை செய்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களா? ஏன் இல்லை? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அந்த ஏரோது அசுத்தமான பாவி, அவன் அப்படித்தான் சொல்லணும். அவன் இன்னும் இந்த யோவான் ஸ்நானகன் திருமணம் ஆக போறதும் கிடையாது. ஒற்றைக்கு ஒரே பையன், கடைசி காலத்தில் பிறந்தவன். அவன் என்ன அவனை பற்றி அவன் சொல்றான், அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று பயந்து அவனை கொல்ல நினைச்சா கூட கொல்லாம கொஞ்சம் காலதாமதப்படுத்தினான்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்லு. அவன் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்தான். பரிசுத்த வாழ்க்கை எப்போ செய்யறது? வாலிபன் தன் வழியை தன்னால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்துபடி தன்னை காத்துக்கொள்கிறனால் தானே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வாலிபிராயத்தில் பரிசுத்த வாழ்க்கை செய்யணும். வேற எந்த காலத்தில் செய்ய போறீங்க? செய்ய உங்களால முடியும். அதனால இங்க பாருங்க, பரிசுத்த வாழ்க்கை செய்கிறதற்கு வாலிபம் நல்ல பிராயம்தான். சோதனைக்கினமான பிராயம் இருந்தாலும் வாலிபிராயம் நல்ல பிராயம். அவரை செய்தார யோவான் ஸ்நானகன். அதோட 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தா, பவுல் அப்போஸ்தலனை பிறந்த போத விசுவாசியானாரு இல்லையா? வாலிபத்தில் தானே விசுவாசியானார். பைபிள் அப்படித்தானே சொல்லுது. அவரே அப்படி சொன்னாரு. அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு நீதியும் பரிசுத்தமும் பிழையுண்மையாக நடந்தோம் என்பதற்கு நீங்கள் தான் முன்னாளுக்கு நீங்க தான் சாட்சி. அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் சாட்சி. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு நீதியும் எவ்வளவு பரிசுத்தமும் எவ்வளவு பிழையுண்மையுமா நடந்தோம். அப்ப இதெல்லாம் விரயமா? விசுவாசிகளான தேவ ஜனங்கள் பரிசுத்த வாழ்க்கை செய்கிறது ஒரு காலத்தில் விரயம் அல்ல, விருதா அல்ல. ஆனால் சங்கீதக்காரன் பிரச்சனை தனக்கு இருக்குது, மற்றவங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க, தனக்கு விரும்புகிற பல காரியங்கள் கிடைக்காம இருக்குது, அவங்க விரும்பாத காரியங்களோட தேவன் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அவங்க வாழ்வு பார்க்க போது நான் விருதாவாத என்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்துறேன்னு சொல்றாரு. ஆனால் இவங்களெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை செய்த வரலாறு நான் பார்க்கிறோம். சரித்திரத்தில் கூட பரிசுத்த அகஸ்டின் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அந்த பரிசுத்த அகஸ்டின் அவர் விசுவாசியான பிற்பாடு அவருக்கென்று தனியாக ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி, அங்கே யாரும் ஆண்கள் தவிர பெண்கள் யாரும் இங்கே வர முடியாத, கூட பிறந்த சௌரி கூட வர அவர் அனுமதிக்க மாட்டார். அப்போ பரிசுத்த அகஸ்டின் என்று பெயர் பெற்றார். அருமையானவர்களே, பரிசுத்தம் என்று சொல்லுகிறது விரதமான ஒன்றும் காரியம் அல்ல. உலக மக்களை பார்க்கும்போது அவங்க பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்களே, சுபிட்சமாக இருக்கிறான்னு நினைக்கிறோம். அதனால நம்ம விரதாவாகவா நம்முடைய இதயத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய சோதனை வந்து நம்ம சந்ததிக்கு விசுவாசத்துக்கு துரோகியாக இருக்கக்கூடாது. நாம் பரிசுத்த வாழ்க்கை செய்கிறது விரதமான ஒரு காரியம் அல்ல. சரி, பரிசுத்த வாழ்க்கை செய்தால் அதாவது பலன் இல்லையா? சொல்லுங்க, பரிசுத்த வாழ்க்கை செய்தால் பலன் இல்லையா? ரோமர்களின் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 22 வசனம் என்ன பார்க்கிறோம்? ரோமர் 6:22. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இப்போ முடிவோ நித்திய ஜீவன். அந்த வசனம் என்ன அழகா எழுதப்பட்டு பார்த்தீங்களா? இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஆனால் இந்த துன்மார்க்குடைய வாழ்வை நாம் பார்க்கும்போது அவங்களுக்கு முடிவு நித்திய ஜீவனா? அவங்க ஞானம் அடையாம சாவாங்களே. அதனால பரிசுத்தமாகுதலுடைய பலன் என்னென்னா, அதை முடிவோ நித்தியமான
நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. முடிவோ நித்திய ஜீவன். நீங்கள் எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பலன் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவன் மிகுந்த பலனாக விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆகவே நாம் இருதயத்தை சுத்தப்படுத்துறது ஒரு நாளும் அது வீணான ஒரு காரியம் அல்ல. அதனால பரிசுத்தமாகுதல் உங்கள் பலன் முடிவை நித்திய செய்யணும் என்று படிக்கிறோம் இல்லையா? பரிசுத்த வாழ்க்கை செய்யும் பொழுது அதுக்கு பலன் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் எல்லாரும் 3000 சேர்ந்தவர்கள் 5000 சேர்ந்த சீசர்கள் விசுவாசிகள் சாலமன் மண்டபத்தில் இருக்கிறாங்க. ஒருவரும் அவர்களோட சேர துணியவில்லை. அங்கே பலஸ்தீனா முழுவதிலும் யூதர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஒருவர் கூட அவர்களோட சேர துணியவில்லை என்று சொல்லிவிட்டு அதோட அந்த வசனம் முடியலை என்றாலும் எனினும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள் நம்மை போல ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தவங்க, பாவம் செய்தவங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க பாவம் செய்யறது இல்லையே, அவங்களோட சேர்ந்தா நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர துணியவில்லை என்று மாத்திரமல்ல, அவங்கள ஜனங்களை மேன்மைப்படுத்தினார்கள். பாவ ஜீவியத்தில் வாழுகிற மக்கள் உலகத்தில் எவ்வளவுதான் பெற்று அனுபவித்தாலும் அவங்கள ஜனங்கள் வாழ்த்த மாட்டாங்க, அவங்கள புகழ மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்காக பரிசுத்த வாழ்க்கை செய்கிற ஜனங்களை உலக மக்கள் மனதார வாழ்த்துவாங்க. அவங்கள பற்றின உயர்வான எண்ணம் உண்டு. ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு ஆசாப்பு என்ன சொல்றார்? சங்கீதக்காரனா இருந்து கூட நான் விருதாவாக என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தினோ என்று கேட்கிறாரு. பரிசுத்த வாழ்க்கை செய்யவில்லை என்றால் சரி, பரிசுத்த வாழ்க்கை செய்ததுக்கு மாதிரி நாம் பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த வாழ்க்கை செய்தார். அவரோட சேர்ந்த ஊழியர்கள் அன்றைக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க பரிசுத்த வாழ்க்கை செய்தாங்க. அதாவது யோவான் ஸ்நானன் பரிசுத்த வாழ்க்கை செய்தார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த துன்மார்க்க உலையில விழாமல் எடுக்கனால ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் சொன்னா, பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கி ஆசிய பித்தினியா தேசங்களை சிறிந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த துன்மார்க்க உலையில விழவே மாட்டேன்னு சொல்லி பரிசுத்த வாழ்க்கை செய்தாங்க. அதனால தான் விசுவாசிகளை நம்பி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 110:3 நீங்கள் வாசித்தால், உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாயிருப்பார்கள், பரிசுத்தமாக இருப்பார்கள் என்று முடிச்சு விடவில்லை, பரிசுத்த அலங்காரமாக இருப்பார். அவங்கள பார்த்தாலே இவங்க அலங்காரம் உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவங்க உலக மக்களே பார்த்து சொன்னாங்க. அதாங்க 1ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். அதனால பரிசுத்த வாழ்க்கை செய்ததற்கு மாதிரிகள் உண்டு. ஏனென்றால் அது விருதமற்ற காரியம். அதனால உலக ஜனங்கள் மத்தியில் மதிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வாழ்க்கை செய்யவில்லை என்றால் பரிசுத்த வாழ்க்கை விருதம் அல்ல. என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாக்கினேன், விருதாவாக சுத்தமாக்கினேன் புலம்பினவர், ஐயோ அப்படி நான் சொன்னது பெரிய தவறு, மடத்தனமாக சொல்லி போட்டேன், என்னுடைய சந்ததிக்கு நான் ஒரு காலத்தும் துரோகியாக இருக்க மாட்டேன், அப்புறம் பாவத்தை குறித்து அறிக்கை செய்தார். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லுகிறது விருதா அற்ற காரியம் என்று சொல்லி தெரிந்தும் உபதேசம் கேட்டு நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ, அப்படித்தான் முதல்ல எழுதியிருக்குது, அவள் பரிமள தைலம் கொண்டு வந்து அழுது பரிமள தைலம் பூசி தன்னுடைய தலைமயிரினால ஆண்டுடைய பாவத்தை துடைக்கிறாள். அந்த சீமோன் சொல்றான், இவள் பாவியா இருக்கிறாளே, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இவளை பற்றி தெரியுமல்லவா அப்படின்னு சொல்றானே. இவளை பரிசுத்த வாழ்க்கை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா இந்த மாதிரி பைபிள்ல இவளை பாவின்னு எழுதியிருக்குமா? அப்போ நீங்க பரிசுத்த வாழ்க்கை விருதாவல்லாத காரியம் என்று பைபிள்ல சொல்லப்பட்டும் பரிசுத்தரான இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை பரவில்லை என்றால் உங்களை யாரு நல்லவன் பரிசுத்தம் உள்ளவன் சொல்லுவாங்க? உங்களை பாவின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்திரீ பாவி என்று அறியப்பட்டாலே. அதோடு அப்போஸ்தலர் லூக்கா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு அவனும் வீட்டுக்கு போறாரு, அவனும் சந்தோஷத்தோடு அவர் அழைச்சு கொண்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இவர் பாவியான மனுஷன் வீட்டுல போய் தங்குபடி போனாரு, அவன் ஆயக்காருக்கு தலைவனா இருக்கிறாங்க, ஐஸ்வர்யனா இருக்கிறான், அதெல்லாம் ஜனங்களை யாரும் மதிக்குமா? நீ ஆயக்கான தலைவனா இருந்தானா ஐஸ்வர்யா இருந்தா யாருக்குன்னா பாரு, வீட்டுக்கு தான் நல்லது, உனக்கு தான் நல்லது, சுயநல பேர் வழியா வாழ்ற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்லவர் கூட அவருடைய நாம அபகீர்த்தி அடையக்கூடிய இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு தங்குபடி போனாருன்னு சொல்லி சொல்றாங்களே. அப்ப நம்மளால நம்முடைய ஆண்டவருடைய நாம அபகீர்த்தி அடையலாமா?
அப்போ பாவம் செய்யறனால என்ன பிரயோஜனம்? பரிசுத்த வாழ்க்கை செய்யறதுனால ஆண்டவர் மையப்படுவார். நீ தேவனை மையப்படுத்துன்னு சொல்லி யோசுவா அந்த பாவம் செய்தான அவனை பற்றி சொன்னதை நான் வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? அது சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் அவளை விபசாரத்தில் பிடிச்சாங்க. அந்த பெண் பேர் சொல்லப்படலை, ஆனால் பேருள்ள பெண்ணு தான். ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? கையும் மெய்யுமா இவளை பிடித்தோம். அப்போ ஆண்டவர் அதை மறுக்க முடியலை, மறுக்கவும் செய்யலை. அவளை யூத சட்டத்தின்படி கல்லறிந்து கொள்ள வேணும். கொல்றது 2வது காரியம். இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு வாலிய பிள்ளைய ரோடு இன்னொரு தரத்தரன்னு இழுத்துட்டு வர்றாங்களே, அது எவ்வளோ அவமானம். விட்டுருந்தா தற்கொலை தூக்கில் தொங்கியிருப்பா. அப்போ பாவத்தில் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ பயங்கரமானதுன்ற நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? பேரு கெடும், வாழ்க்கையும் கெட்டு போயிடும். சினிமாவில் அதனால தான் 15 பேருக்கு மேலே நம்முடைய தமிழகத்தில் தூக்கில் தொங்கி இருக்கலாம். லட்சமாக சம்பாதிச்ச கற்பு தான் உயிர். அது போச்சுன்னா அப்புறம் உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன்? ஆண்டவர் நம்ம படைக்கும் பொழுது அவர் அதாவது சகலத்தையும் நமக்காக தம்மாலையும் தமக்காக உண்டாக்கினார் என்று பைபிள் சொல்லப்படுறது. அவரை கொண்டு அவருக்கென்று உண்டாக்கப்பட்டார். பரிசுத்தம் உள்ளவருங்க. உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தராக இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரன்னு சொல்லியிருக்குது. பாவம் செய்துட்டு கிறிஸ்தவன் சொல்லலாமா? பாவம் செய்துட்டு ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கலாமா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அதை விட்டு விலக வேண்டும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாக இருந்தும் பரிசுத்த வாழ்க்கை விட்டு விடலாம் என்று என்றீங்களா? அப்படித்தான் கேட்கணும். விசுவாசிகளாக இருந்தும் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விடலாம்னு யோசிக்கிறீங்களா? அது சங்கீதக்காரனாகி ஆசாப்புக்கே வந்துச்சுங்க. இந்த மக்கள் எல்லாம் அவங்க அனுபவிக்கிற நன்மைகள் எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறார்? நான் விருதாவாகத்தான் என்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்தினேனோ. எனக்கு சில சமயத்தில் இப்படி சோதனை வருதுங்க. என்ன சோதனை? நான் ஆண்டவரிடத்துல ரட்சிக்கப்படும் போதே பொருத்தனை பண்ணேன், எனக்கு உலகத்தில் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி, அதாவது சொந்தமாக வீடோ நிலமோ பொருள் எது வேண்டான்னு சொன்னேன். இப்போ சில சமயத்தில் யோசனை வருது, இந்த வயசு கோளாறுன்னு எனக்கு தெரியல, நமக்கு ஒன்று கூட இல்லையே. வீட்டு வாடகை திடீர்னு ஏற்றுறாங்க, அல்லது வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. ஒரு சொந்த வீடு இருந்தால் இந்த மாதிரி அலைய வேண்டியது இல்லையே அப்படின்னு சோதனை வந்தாலும் அவன் மன்னிக்கணும். இது நான் முட்டாள்தனமாக அப்படி யோசிக்கிறேன். இந்த எண்ணத்தில் கூட என்னை சுத்தப்படுத்தன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது. அருமையானவர்களே, அப்படி சுத்த வாழ்க்கையை விட்டு விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி பரிசுத்த வாழ்க்கை விட்டால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விட்டா தேவனை தேடுகிறது விருதா என்று தேவனை தேடாம பரிசுத்த இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுகிறது விருதா என்று நீங்கள் விருதா என்று விட்டு விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் அநீதி செய்ய வேண்டிய சூழலை வரும். நீங்க செய்ய மாட்டீங்க. இருளில் இருக்கிற வெளிச்சத்தில் இருக்கிற நீங்கள் இருளுக்குள்ளே போயிடுவீங்க. அப்புறம் பேலியாளின் பிள்ளைகளாக மாறிடுவீங்க. விக்கிரகங்களை சேவிக்கிறவங்களா மாறிடுவீங்க. அதாங்க அந்த பைபிளில் அந்த வசனத்தினுடைய பொழிப்பு அப்படித்தான் சொல்லணும். நீங்கள் அநீதி செய்வீங்க, இருள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும். உங்களை உலக மக்கள் பார்த்து பேலியால் சொல்லுவாங்க. விக்கிரக சேவை உங்களுடைய இருதயத்தை பிடிக்கும். முரட்டாட்டம், பொருளாசை, என்ன விக்கிரக ஆராதனை பொருளாசை, இதெல்லாம் உங்களை பிடிச்சி வாட்டி வதைக்கும். அப்போ ஒருபோது சிந்தனையில் கூட வரக்கூடாது. இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று சொல்லுகிறது விரதா என்று நினைக்கவே கூடாது. அப்படி இவங்க சுத்தமான வாழ்க்கை செய்யாம அவங்க நல்ல நிலைமை இருந்தாங்களே, அவங்களுடைய முடியை பற்றி நம்ம பைபிளில் படிக்கிற காரியம் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அந்த சங்கீதம் 73 நீங்கள் வாசித்தால் அந்த அவர் சொல்லிட்டு கீழே வரும்பொழுது ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பயங்கரமாய் அதை எடுத்து வாசிக்கிற நல்லது. 73ஆம் சங்கீதம் எடுங்க. 73ஆம் சங்கீதம். அந்த முடிவு வேணும்னா நீங்கள் அவங்கள மேலே பாவம் வாழ்க்கை செய்து ஒப்பு கொடுத்து போயிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களை தான் பாதி. 73ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே சந்தேகமே கிடையாது. நிச்சயமாகவே சறுக்கலான இடங்களில் நிறுத்தி ஒட்டுமொத்தமா போனாங்க. பாலான இடங்கள் விழ பண்ணுகிறீர். 19 அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். பயங்கரம். அப்பதான் புத்தி வச்சு, ஐயோ அந்த மாதிரி நினைச்சு தப்பா நினைச்சிட்டேனே. அருமையானவர்களே, ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்துல ஒரு சபைக்கு சொல்றார், பூச்சக்கரத்துக்கு மேலங்கு வரக்கூடிய சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்பும்படி காப்பேன்னு ஒரு சபையை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா எல்லா சபைகளுக்கும் அது பொருந்தும். அப்போ தேவனை சேவிக்கிறது விரதம் அல்ல, தேவனை தேடுகிறது விரதம் அல்ல.
கடைசியாக ஒரு காரியம் கூட சொல்லி முடிக்கிறேன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பைபிளில் கடைசி பழைய ஏற்பாட்டில் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனம் படிங்க. மல்கியா 3, 14, 15. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இது யாருங்க சொல்றது? இது புறஜாதிகள் சொன்னதல்ல, தம்முடைய சொந்த ஜனங்களான இஸ்ரவேல சொல்றாங்க. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? அப்படி கேட்டதுக்கு என்ன காரணம்? அடுத்த வசனம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். இப்போ அகங்காரிகள் எல்லாம் பாக்கியவான் என்று எண்ணுகிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். தீமை செய்யறாங்க, திடப்படுறாங்க. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். தேவனை பார்த்து ஒண்ணு நடக்கல, விடுவிக்கப்படுறாங்களே. இதுதாங்க இவங்களுக்கு வந்த சோதனை. அதையும் பார்க்கறாங்க, இதையும் பார்க்கறாங்க. இது என்னமோ மோசமா இருக்குதான், அது நல்லா இருக்குதான். இது தற்காலிகம் தானே. இப்போ துக்கித்து நடக்கிறதுனால, கட்டளைகளை கை கொள்ளுறதுனால புரோஜனம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா அவங்க துக்கித்து நடக்கல, கட்டளைகளை கை கொள்ளல, ஆனா அகங்காரிகளா இருக்கிறாங்க, தேவனை பரிசை பார்க்கறாங்க, பாக்கியவான்களா இருக்கிறாங்க, விடுவிக்கப்படுறாங்க. இப்படி போட்டு ஒரே குழப்பம் அடைகிறான். இது யாரு? ஆண்டவருடைய சொந்த ஜனங்களான இஸ்ரவேலர். ஆசாப்பு சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் என்னுடைய இருதயத்தை விருதாவாக சுத்தப்படுத்தினேன, நான் இருதயத்தை சுத்தப்படுத்த விருதாவான காரியம் தானோ அப்படின்னு நினைக்கிறாரு. தவறில்லவா? இங்க பாருங்க, தேவனை சேவிக்கிறது விருதா அல்லவே அல்ல. ஒன்று, கர்த்தரை தேடுங்கள், அதற்கு மாதிரி உண்டு, அது விரைவில் விருதாவல்லாத காரியம். அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை செய்யுங்க, அது விருதாவில்லாத காரியம். பரிசுத்த வாழ்க்கை செய்ததற்கு மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த தேவனை தேடவில்லை என்றால் ஏற்படுகிற நஷ்டத்தை பற்றி நான் வசனத்தை சொன்னேன். அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை செய்யவில்லை என்றால் அந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்க, மறுமை உங்களுக்கு கொடுக்கப்படாத, அதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். மூன்றாவது, கர்த்தரை சேவிக்கிற காரியம் என்று சொல்கிறது விருதா அல்ல. விருதா அவங்க சொன்னாங்களே, அந்த அவங்க தீமை செய்தவங்க தடப்படுத்த எப்பவுமே தடப்பட்டாங்களா? அகங்காரிகளா இருக்கிறாங்களா? எப்பொழுதுமே விடுவிக்கப்பட்டாங்களா? அப்படி அல்லவே. அதுதான் பின்னால் உள்ள சரித்திரம். அப்போ கர்த்தரை சேவிக்கிற காரியம் விருதா அல்லவே அல்ல. கர்த்தரை சேவித்தவர்கள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது, யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களில் வயசான காலத்தில் தான் இந்த பொருத்தனை செய்கிறார், தீர்மானத்தில் வர்றார். நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் எகிப்தில் சேவித்த தேவர்களையும் சேவிக்க மாட்டோம், யோர்தானுக்கு அப்புறத்தில் சேவித்த அந்த தெய்வங்களை சேவிக்க மாட்டோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே விக்கிரகத்தை விட்டு விடாமல் சேவிக்கிறாங்க, நாங்கள் அதையும் சேவிக்க மாட்டோம். அதற்கு மாதிரி யாருன்னா, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பார்த்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அடடா, இதுவரையிலும் கர்த்தரை சேவிக்காத இந்த குடும்பத்தினர் கர்த்தரை சேவிக்கிறது உண்மை என்றால் புருஷன், மனைவி, பிள்ளைகள், நாங்கள் என்ன சளைச்சவங்களா அப்படின்னு சொல்லி அது 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது யோசுவாவெல்லாம் மறுத்து போயிட்டார். அவருடைய நாட்கள் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை சேவித்து, அப்புறம் மூப்பருடைய அநேக நாட்களில் வருஷங்களிலும் மூப்பொருளும் இஸ்ரவேல் மக்கள், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரை சேவித்தார்கள். அப்படி சேவித்த போது அவங்க சாதாரண பண்ண சேவித்தா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த சேவைக்காக ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருந்தது. இதற்கு முந்தி விலை கொடுத்து வாங்கின விக்கிரகங்கள், அந்த விக்கிரகத்தின் மூலமாக அவர்கள் சில நன்மைகளை ஒருவேளை பெற்றிருக்கலாம். ஏனென்றால் அந்த அப்போஸ்தல 16ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அந்த பெண், அதாவது மாய வித்தையினால அந்த, அதாவது வியாபாரம் செய்வதற்கு நல்ல வருமானத்தை செய்தால் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. கடைசியில் வருமானம் போனதுனால அவங்க அடிச்சு ஓசாங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. குறிச்சொல்லுகிற ஆவியினால அந்த எஜமான்களுக்கு மிகுந்த வருமானத்தை உண்டாக்கினால்னு சொல்லி எழுதிக்குது. அப்போ அதனால சில நன்மைகள் எல்லாம் கிடைச்சிருந்துருக்கலாம். ஒட்டு மொத்தம் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் கர்த்தரை சேவிக்கிறது நியாயம், இதை சேவிக்கிற அதாவது விருதா அல்லாத காரியம் என்று அவங்க சேவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? யார் கர்த்தரை சேவித்தாங்க? 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வாலிபனும் இளைஞனும் என்று யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? சாலமோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
நல்ல தகப்பன் என்ன சொல்றாரு, அவரும் ரொம்ப வயசாகி போயிட்டார். அப்பதான் அவர் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை சேவி. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்குமாய் கைவிடுவார். சாலமோன் ஆண்டவர் அப்படித்தான் கைவிட்டார். ஏன்? அவன் கர்த்தரை சேவிக்கல. ஆனால் அவன் சேவித்த காலங்கள் இருந்தது என்பதை நான் உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். அப்படி அவன் கர்த்தரை சேவித்த காலம் இருந்ததுனால தான் அது பின்னால சொல்றேன், அது அந்த சேவையினால அவன் அடைந்த ஆசீர்வாதத்தை பெற்றி. அப்ப சாலமோன் கர்த்தரை உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு சேவித்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், பவுல் கர்த்தரை சேவித்தார். எப்படி? வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். யூதர்களால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கர்த்தரை சேவித்தேன். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். யூதர்களால் ஏற்பட்ட சோதனைகளால் நான் கர்த்தரை சேவித்தேன். அவர் சோதனைக்கு ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்தார். இவங்க எல்லாரும் வருத்தப்பட்டிருப்பாங்க. நீ நினைக்கிறீங்க, ஐயோ நாங்க கர்த்தரை சேவித்த காரியம் என்று சொல்றது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி வருத்தப்பட்டாலும் பைபிள் சொல்லவில்லை. அப்புறம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை சேவித்தது விருதாவென்று அவர் நினைச்சது கூட கிடையாது. சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அதுபோல அதாவது சாலமோன் அப்படித்தான். சரி, இந்த சேவை இப்படி செய்கிறதுனால ஏற்படுகிற ஆசீர்வாத பலன் இல்லையா என்று கேட்டால், ஏன் கர்த்தரை சேவிக்கிறதுனால பலன் இல்லை? அது விருதா அற்ற காரியம் தானே, அந்த சேவைக்கு பலன் உண்டு. அப்படி சொன்னா கொலோசியர்கள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்களா? அங்க என்ன எழுதியிருக்குது? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால பெறுவோம் என்று அறிந்து நீங்கள் எதை செய்தாலும் உற்சாகமாய் செய்யுங்கள் அப்படி சொல்லி பவுல பசங்க சொல்றதை நான் பார்க்கிறோமே. கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்ப ஆண்டவரை சேவித்தால் பலன் இல்லை என்பதல்ல, ஆண்டவர் நமக்கு பலன் தரப்போகிறார். கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு சேவிக்காதவர்களுள்ள வித்தியாசத்தை ஜனங்கள் பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 2 தீமோத்தேயுல வாசிக்கும் போது சேவகம் எழுதி கொண்டவனுக்கு அதாவது எஜமானுக்கு ஏற்றவனாக இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்தளவுகளை சிக்கிக்கொள்ள மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால பெறுவோம் என்று அறிந்து எதை செய்தாலும் உற்சாகத்தோடு மனப்பூர்வமாக செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் என்ன சேவை செய்கிறீங்களோ எப்படி செய்கிறீங்களோ அந்த சேவைக்குள்ள எல்லா பலனையும் ஆண்டவர் தருவார் என்றுதான் பைபிளில் சொல்லப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சேவை என்று சொல்லும்போது அதில் 2 காரியம் அடங்கி இருக்கிறது. ஒன்று ஊழியம் என்று அந்த சேவையை பற்றி சொல்லலாம். நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்னுடைய சேவகத்தை அறிந்திருக்கிறீரே என்று யாக்கோபு தன்னுடைய மாமனார் இடத்துல சொல்றாரு. என்ன சேவை செய்தார் அப்படி சொன்னா, ராத்திரி பகல்ல உஷ்ணா ராத்திரி குளிர கூட பார்க்காம ஆடுகளை பாதுகாத்தார். ஆடு கூட நஷ்டப்படலை. அவருடைய நோக்கம் என்னவென்றால், அது ஓசியா 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெண்ணுக்கு ஊழி செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஊழியம், சேவை என்று சொன்னால் ஊழியம். அப்போ ஆண்டவருக்காக தேவனுடைய பிள்ளைகள் சேவை செய்கிற காரியம் என்று சொல்லுகிறது. அந்த சேவைக்கு பலன் இல்லையா? ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவங்களை வித்தியாசம் காண்பிப்பேன் என்று சொல்றார். இரண்டு, ஒருவன் ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய ஊழியக்காரன் அங்கே இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஊழியம் செய்வர்களுக்கு ஆண்டவர் வெகுமதியை பரலோகத்தில் திரளாக வைத்திருக்கிறார். இன்னொன்று, இந்த சேவை என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இரவு பகலாக அவரை சேவிக்கிறார்கள். அதாவது நித்தியத்தில் இருக்கிற நித்தியவாசிகள் அவங்க என்ன செய்யறாங்க? இரவு பகலாக சேவிக்கிறார்கள். சேவித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. சேவை என்று சொல்லுகிறது ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆராதனை சொல்லும் பொழுது எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிச்சாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதிக்க நம்முடைய முற்பிதாக்கள் 12 கோத்திரத்தார் என்று எழுதியது. அப்ப ஊழியம் செய்தால், ஆண்டவரை ஆராதித்தால், அது பைபிள் வெளிச்சத்தில் சேவை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தரை சேவிக்கிறது விருதா. ஆனா அவங்களெல்லாம் கர்த்தரை சேவிக்கலையே, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்களே. அவங்க நல்லா இருந்தாங்க. பைபிள் என்ன வாசிக்கிறோம்? யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுங்க. யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோபு
21:16 ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கர் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். நீங்க மேல இருந்து வர்ஸ் பாருங்க. துன்மார்க்கர் ஜீவித்து வல்லவர் ஆவானே, அவர்களோடு கூட அவருடைய சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக பிள்ளைகள் திடப்படுகிறார்கள். வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மில்லார் அவள் மேலே வருவதில்லை. எருது பொழிந்தால் வீணாகிறதில்லை. அவருடைய பசு சினை அழியாமல் ஈணுகிறது. அவருடைய குழந்தைகளை மந்தையை போல வெளியே விடுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். தம்புருவையும் சுரமண்டலத்தை எடுத்து பாடி கிணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவருடைய செல்வவான்களை நாட்களை போக்கி ஒரு ஜன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குற போச்சா? இன்றைக்கு நாம சில வேளைகளை தேவனை சேவிக்கிறது விருதானை எப்படி நினைக்கிறோம்? இப்படி நான் உண்மையா ஊழியம் செய்யறேனே, உண்மையா ஆராதனையில கலந்து கொள்றேனே, ஆராதனை கூட நடத்துறேனே, அந்த மக்களுக்கு கிடைக்கிற ஒண்ணு எனக்கு கிடைக்கலையே. இப்படியா பரிதாபப்படுகிறது? பைபிள்ல வருகிறது, நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அந்த லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் அது பிசாசு கொடுத்தான்னு சொல்றதை விட ஆண்டவரும் கொடுத்தார் பிசாசு கொடுத்தான்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் அந்த சோதனை மலையில நீ சாஷ்டாங்கமாக விழுந்தால் இந்த உலகத்தின் சகல மகிமையும் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லி பிசாசு சொன்னா பிசாசத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்கலாம். அப்புறம் அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் நல்கிறவர் என்று உபாகம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கூட கிடைச்சிருக்கலாம் அந்த லவோதிக்கேயா சபைக்கு. ஆனா வந்த கேடு என்ன தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் திரவிய சம்பன்னர்கள், நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், ஒரு குறையும் இல்லை. யார் கேட்டது? யார் சொல்ல சொன்னது? ஆண்டவர் சொல்றார், நீ குருடனும் நிர்வாணியும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் போடு போடுன்னு ஆண்டவர் போட்டார். அப்போ இந்த உலக சம்பந்தப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க ஒப்பிடாதீங்க. என்ன வாசிக்கிறோம் மோசையை பற்றி? அவன் தாங்க விசுவாசி. அவன் என்ன சொல்றான்? அனித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிக்கிற ஒரு பாவம் கூட எனக்கு வேண்டாம். ஏன்? அதெல்லாம் அனித்தியமானது. பார்வோனுடைய குமார்த்தின் மகன் எத்தனை நாளைக்கு நான் பார்வோனுடைய குமார்த்தின் மகனா இருக்க முடியும்? சாகிற வரைக்கும் தானே. பார்வோனுடைய குமார்த்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டு துன்பம் தான் அங்கே போனா துன்பம் எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டு எகிப்தின் பொக்கிஷங்களை விட அடையாளா எகிப்தின் பொக்கிஷம் எவ்வளவு பொக்கிஷம்! மணலை போல நட்சத்திரத்தை போல பொக்கிஷம். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்று நின்னானே. அப்ப அவன் சரியான கருத்தை செய்யறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஆயிட்டு ஏங்குறாங்க பணத்துக்கும் பொருளுக்கும். அப்படியா? நீங்க என்ன விசுவாசி? ஆண்டவர் உங்களை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனார். உன் அப்பத்தை உன் ஆகாத்தையும் தினசரி நான் ஒரு ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. நீங்க விசுவாசிய முதல்ல மாறுங்க, தேவனை தேடுங்க, பரிசுத்த வாழ்க்கை ஆற்றுங்க, அப்புறம் அவரை சேவிங்க. கர்த்தரை சேவிக்கவில்லை என்றால் சேவிச்சா லாபம், சேவிக்கவில்லைன்னா நஷ்டம். கர்த்தரை சேவித்தவங்க இருந்திருக்கிறாங்க இல்லையா? அதனால் இந்த முதல் வசனம் திருப்பி வரலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க முடிப்போம். எரேமியா 3:23. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருக்கிறது என்பது மெய். உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது விருதா அற்ற காரியமாய் இருக்க வேண்டிய ஒன்று இந்த வசனத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுதான். நீங்க ரட்சிக்கப்படாம தேவனை தேட முடியாது. நீங்க ரட்சிக்கப்படாம பரிசுத்த வாழ்க்கை ஆற்ற முடியாது. நீங்க ரட்சிக்கப்படாம கர்த்தரை சேவிக்க முடியாது. சரிதானா? ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க என்னமோ பெரிய கெட்டிக்காரங்க, அவங்க ரொம்ப பக்தியா இருந்ததுனால ஆண்டவர் அவங்களை ரட்சித்து போட்டார். யார் சொன்னது? யார் சொன்னது? உங்களை விட கெட்டவங்களை தாங்க ஆண்டு ரட்சித்திற்கு சபையில் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு உங்களை விட அவங்க கெட்டவங்களா தான் இருக்கிறாங்க. விசுவாசியாயும் கெட்டவங்களா தான் இருக்கிறாங்க. என்ன பொறுத்த என்னை நானும் சொல்றேன். ஆனாலும் பெருமான் இயேசு எங்களை சுத்தப்படுத்துறாருங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார், எங்களை அனுதின வாழ்க்கையில் நடத்துகிறார். அப்போ எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்ட விருதா என்ற காரியமெல்லாம் விருதா தான். நீங்க அதை விருதாவில் நிரூபிக்க பிரயாசப்படாங்க, தோல்வியை அடைஞ்சிருவீங்க. ஆனால் எது விருதாவல்ல என்று சொல்லப்பட்டிருக்குதோ அது விருதா அல்ல. அது என்ன? கர்த்தரை தேடுகிற காரியம்.
அதோட பரிசுத்த வாழ்க்கை ஆற்றுகிற காரியம், ஆண்டவரை சேவிக்கிற காரியம். இது ஒரு காலத்தில் விரதம் அல்ல. அது விரதம் எப்போ தெரியும் தெரியுமா? கண்ணு அங்க பரலோகத்தில் திறக்கும் போதுதான் தெரியுது விரதம் அல்ல. இவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எப்படி ஆண்டவரை தேடுறாங்க, எப்படி பரிசுத்த ஆற்றினாங்க, என்ன சேவையில வைராக்கியமா இருந்தாங்க, அது அங்க வெளிப்படுத்தும். சும்மா அனல் இல்லாம மந்தமா திமுரு பிடிச்சவங்களா குத்துக்கலாட்டு இருந்தீங்க, பரலோகம் நெத்திய முழுசு நஷ்டத்தை உணர்வீங்க. அதனால சேவிக்க ஆரம்பிச்சிருங்க, இன்னும் சேவிங்க, பரிசுத்த வாழ்க்கை இன்னும் ஆற்றுங்க, இன்னும் ஆண்டரை தேடுங்க. ஆண்டவர் வார்த்தையில் ஆசிரியர் நம்ம ஜெபம் செய்யலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காவே ஸ்தோத்திரம். அவருக்கும் எங்களுக்கு ஏற்படுகிற தொடர்பே ரட்சிப்பில் தான் தொடர் ஆரம்பிக்கிறது. அப்புறம் நாங்கள் அவரை தேடுகிறோம், அவருக்காக பரிசுத்த வாழ்க்கை ஆற்றுகிறோம், அவர் பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தருகிறார், அவரை நாங்கள் சேவிக்கிறோம். ஆனால் உலக மக்கள் அவரை தேடுகிறதில்லையே, உலக மக்கள் பரிசுத்த வாழ்க்கை ஆற்றுகிறதில்லையே, உலக மக்கள் அவரை சேவிக்கிறதில்லையே, அவர் கூலி செய்கிறதில்லையே, அவரை ஆராதிக்கிறதில்லை, செய்ய மாட்டார்கள், செய்ய வேண்டாம். ஆனால் விளைவு என்று சொல்வது பயங்கரம், இம்மையிலும் மறுமையிலும். ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு எது விருதா அல்ல, எது விருதா என்று வேதம் சொல்லியிருக்கும் பொழுது, கர்த்தாவை விருதாவான காரியத்தை விட்டு விருதா அல்லாத காரியத்துக்காக நாங்கள் வைராக்கியமாய் உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி ஆண்டவரே. போன காலத்தில் நாங்கள் உண்மை தேடின காரியங்களில் எங்களுக்கு நிறைய குறை உண்டு. போன காலத்தில் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை ஆற்றின காரியத்தில் நிறைய தவறுகள் உண்டு. போன காலத்தில் உண்மை சேவித்த உமக்கு ஊழி செய்ய உண்மை ஆராதித்த காலத்தில் நிறைய குறை உண்டு. ஆண்டவரே எங்களை ஒரு முறை கூட மன்னியும். காரணம் இது விருதாவற்ற காரியம், இந்த உலகத்துக்கும் அருமைக்கும். தந்தமது வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட முடிய மக்களை ஆசிரியர் இந்த நாள் முழுது எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபம் கேட்டபடியே ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசன்ன நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்றெனக்கு இருப்பதாக. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தையாகி சன்னதி முன்னின்று, அன்னை தந்தையாகி சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தல்லாது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதி நாயகமாய் அவயவ நேர்ந்து விட்டு நமக்கு ஜோதி பரிசுத்த ஆலயமாக, ஜோதி பரிசுத்த ஆலயமாகவே சொந்தமாக தந்து சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும்